வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் கீழமை நீதிமன்றங்களுக்கான இந்த ரெக்யூர்மெண்ட்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அண்ட் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ரெண்டு டிஸ்ட்ரிக்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பெய்லி போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளிகேஷன் நம்பரை லாஸ்ட் 5 டிஜிட் பாருங்கள், கன்சிடர் பண்ணிக்கோங்க. 5234வது நம்பராக அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. எத்தனாம் தேதி? மே 21 பார்த்தீங்கன்னா அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டேட் வந்து 27 உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னும் ஒரு 6 நாள் இருந்திருக்கு. எப்படி அந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7500 நபர்கள் வர பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பேர்னா 7500 பர்சன்ஸ் வர பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வேகன்சி பிரகாரம் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றத நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஒரு 2500 பேர் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது ரொம்ப கம்மி கிடையாது, ஏதோ கொஞ்சம் லைட்டாக கம்மி, அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இங்கே உள்ள இந்த போஸ்டிங் எக்ஸாமினர் ரீடர் பெய்லி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 48 வேகன்சி வரை இருக்குது. அதிகமான வேகன்சி இந்த டிஸ்ட்ரிக்டில். அப்போ இங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க நம்ம கெஸ் பண்ணுற அந்த 7500 நபர்கள். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்களாக இருந்தது. ஸோ அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரு 2500 பேர் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்குது. மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கே அப்ளை பண்ணவங்களோட இது பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. அதாவது அப்ளை பண்ண கவுண்ட்டுக்கும் அண்ட் உள்ள வேகன்சிக்கும் வச்சு பார்க்கும்போது இங்கே வந்து காம்படிஷன் அப்படின்றது சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சுமார் காம்படிஷன் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டை தான் பார்க்குறோம். அதுதான் திண்டுக்கல். அங்கே பார்த்தீங்கன்னா ஓஏ வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா சுமாரான காம்படிஷன் இருக்குது. எப்படின்னு பார்க்குறோம். அதை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சன் அப்ளை பண்ணியிருக்காரு. 24ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காரு. 2748வது நபரை அப்ளை பண்ணியிருக்காரு. அங்கே லாஸ்ட் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நாளோ அல்லது 3 நாளோ இருந்திருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த 3 நாளை வந்து அப்ளை பண்ணவங்களோட கவுண்ட் நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 3200 முதல் 3500 வரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சன்ஸ் வந்து இந்த ஓஏ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் திண்டுக்கல்லில் உள்ள வேகன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேகன்சி 33 அப்படின்ற கவுண்டில் இருக்குது. அப்போ ப்ராக்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1:5 ரேஷியோவில் கூப்பிடும் போது ஒரு 150க்கும் மேற்பட்ட நபர்களை கூப்பிடுவாங்க. இருந்தாலும் இந்த ரிட்டன் எக்ஸாம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு ஒரு 100 பேர் காம்படிஷன், ஒரு வேகன்சிக்கு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காம்படிஷன் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு சுமாரான காம்படிஷன் தான் நிலவரத்தை நம்ம பார்க்குறோம்.